வணக்கம். இன்றைய பதிவிலும் மானம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் மற்றும் ஒரு குறள் இருக்குது. மானம் என்பது என்னன்னா, தன்னிலை மாறாமல் இருத்தல், தன்னிலை தாழாமல் குறைவுபடாமல் இருத்தல் என்று கொள்ளப்படுகிறது. அதனை பெருமை என்று கூறலாம். இது ஒரு மதிப்பு கோட்பாடு, மனிதனுடைய மதிப்பு கோட்பாடு. உயர்ந்த நோக்கங்களை கொண்டவர்கள் எப்பயுமே என்ன பண்ணாங்க, இயல்புக்கு மாறாக எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டார்கள். உயர்ந்த நோக்கம்னா என்ன? பிறரிடம் அன்பாக பழகுதல், பொய் கூறாமை, புறங்கூறாமை, பொறாமை இல்லாமல் இருத்தல், மற்றவர்களுக்கு உதவுதல், சினம் தவிர்த்தல், இது மாதிரி நிறைய பண்புகள் இருக்குது. அத்தனை பண்புகளையும் தம்மிடத்தில் கொண்ட ஒரு மனிதன் என்ன செய்வான்னு சொன்னாக்கா, எந்த ஒரு காலத்திலும் அதிலிருந்து மாற வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள். அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். அவருடைய இயல்பு என்னன்னாக்கா, பழிக்கு அஞ்சுவார்கள். பழி எதனால் வருகிறது? தகாத செயல்களை செய்தால் பழிக்கப்படுவோம், மற்றவர்களால் இகழ்வாக பேசப்படுவோம் இல்லையா? ஒரு தப்பு செஞ்சால் மற்றவங்க நம்மளை செய்வாங்க, திட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி யாருமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் நற்குடி மக்களுக்கு இருக்கும். இந்த மானம் என்பது ஒரு மனிதனின் அளவுகோலாகும். அவனுடைய பண்பின் தன்மை என்ன என்பதை அளக்கக்கூடிய கருவி போன்றது மானம். அப்போது மானமா உயிரா என்று உயர்குடி மக்களை கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? மானமே பெரிதென்று கூறுவார்கள். அப்போ ஒருபோதும் இகழக்கூடிய செயல்களை செய்ய மாட்டார்கள். தன்னிலை திரியாமல் அப்படின்னாக்கா மாறாமல் குறையாமல் இருப்பார்கள். நல்ல செயல்களை செய்வார்கள், தீயவர்களோடு பழகவே மாட்டார்கள், பொறாமையற்ற தன்மையோடு காணப்படுவார்கள். இதெல்லாம் இருந்தாலே அது ஒரு மனிதனுடைய மானம் என்று கூறப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது. இப்போ இதனுடைய குறள் ஒன்று சொல்கிறாங்க. என்ன குறள் அப்படின்னு பார்த்தாக்கா, குன்றின் அனையாரும் குன்றுவர், குன்றி அமையச் செய்யின், குன்றின் அனையாரும் குன்றுவர், குன்றி அணையச் செய்யின். இதனுடைய பொருள் என்னன்னா, மலையளவு பெருமைகள் ஒரு மனிதனை பற்றி காணப்படும். அதாவது அந்த அளவுக்கு மிகச்சிறந்த உயர்ந்த பண்புகளை எல்லா விதத்திலும் அவர் கொண்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நற்குடி மகன் என்ன பண்ணுவார்? அவர்களும் குன்றுவர், நாணி தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். குன்றி அணையச் செய்யும். மிகச்சிறிய அளவு ஒரு தவறை செய்து விட்டால் கூட, அல்லது ஒரு குண்டுமணி அளவு தப்பு நடந்துட்டால் கூட யாரும் அவர் பெரிய மனுஷன் சொல்ல மாட்டோம். உடனே அத்தனை பண்புகளையும் உடைச்சி தூக்கி எறிஞ்சு இவனா என்று இழிவாக நாம் பேசிவிடுவோம். ஆக அந்த அளவுக்கு கூட ஒரு சிறிய குறையை கூட செய்யக்கூடாது. அப்படி ஒரு குறையை செய்தால் அவருடைய மானம் போய்விட்டதாக கருதப்படுகிறது. இதனையே வள்ளுவம் கூறுகிறது. குன்றினையாரும் குன்றுவர், குன்றி அமையச் செய்யின். எவ்வளவு பெருமை உடையவராக இருந்தாலும், மலையளவு, இமயமலைன்னு வச்சுக்குவோம், நமக்கு தெரிஞ்சது அதுதான் பெருசு, இல்லை வான் அளவுன்னு வச்சுக்குவோம், அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பண்புகளை கொண்ட பண்பாளர்கள் கூட குன்றி போவார்கள், தம்முடைய மதிப்பை இழப்பார்கள். அப்படின்னு சொன்னாக்கா, மிகச்சிறிய குன்றுமணி அளவு இருக்கக்கூடிய ஒரு தவறு தெரிந்தோ தெரியாமலோ நடந்துவிட்டால் கூட அவர்களுடைய மானமானது என்ன பண்ணுது? குறைந்து விடுகிறது. மலையளவு பெருமை இருந்தாலும் சிறு தவறு செய்துவிட்டால் கூட அவர்களுடைய மானமானது குறைபட்டு போகிறது என்பதே இந்த குறளின் பொருளாகும். நன்றி. நாளை பார்க்கலாம்.